யூடியூபோட சேலரி, யூடியூப் எப்படி மானிட்டைசேஷன் ஆகுது அண்ட் யூடியூபோட கான்டென்ட் எப்படியெல்லாம் போடுறது, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். ஸோ நான் உங்கள் ரோபியா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, யூ கேன் கால் மீ அஸ் ரோபி ரோப்ஸ். ஹவ் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள், யூ வில் கால் மீ லைக் தட். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? கம் ஆன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை நான் எதனால் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்கன்னு விச் மீன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கிடையாது, நேரில் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லைக் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஈச் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சொல்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு வீடியோவாகவே போட்டு சொல்லிட்டோன்னா லைக் பார்க்குறவங்களுக்கும் வந்துட்டு தெரியாதவங்களுக்கும் இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு த்ரோட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ வாய்ஸ் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ஆடியோ அந்த அளவுக்கு இல்லைனா வந்துட்டு ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்பை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும். யூடியூபுக்குன்னே தனியாக ஒரு இமெயில் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அது ஒரு கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? லைக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோன்றது ஒன்று வந்து இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்துட்டு உங்களோட சேனலில் வந்து ஆட் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட யூடியூபோட க்ரோத்து, அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் பார்க்கலாம். ஸோ எந்த கண்ட்ரியில் அதிகமாக பார்க்குறாங்க, என்ன மாதிரி உங்களோட வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்துட்டு அதிலே வந்துட்டு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நான் யூடியூபோட இன்கம் பற்றி சொல்ல போகிறேன். ஹவு இட் கெட் மானிட்டைஸ்டு அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி அது மானிட்டைஸ் ஆகி அது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு 365 டேஸ்க்கு வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஃபார் லாங் வீடியோஸ்க்கு வந்து டெஃபினட்டாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரீச் ஆகிருக்கணும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு 10 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கணும் வித்தின் 90 டேஸ்க்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒர்க் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதையுமே ஷார்ட் பண்ணிவிட்டு 365 டேஸ்க்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் தென் வந்துட்டு ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் போயிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. அப்படி பண்ணாலுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைஸ் ஆகிடும். மானிட்டைஸ் வந்து இமீடியட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஆகாது. ஒன்ஸ் இதெல்லாம் ரீச் ஆனோடனே இட் வில் கெட் டைம். ஸோ யூடியூப் சைட்லேருந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்கா, காப்பிரைட்ஸ் இருக்கா, மற்றவங்களுடைய கான்டென்ட் வந்து எடுத்து போட்டிருக்கோமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நல்லா இதானதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகும். இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ பை சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுவும் நம்ம கொடுத்தோன்னா அது வழியாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தவிர்த்து யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் இல்லாமல் தவிர்த்து வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்துட்டு ப்ராடக்ட் வீடியோஸ் வந்துட்டு அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கி அந்த லிங்க்கை கொடுத்துட்டு லைக் பார்க்குற நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் அமௌண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இட் வில் ஒர்க்ஸ் மானிட்டைசேஷன். அடுத்ததாக மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆகிறதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா நம்மளோட சாய்ஸ் ஆஃப் கான்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம எப்படிப்பட்ட கான்டென்ட் போடுறோம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். லைக் ஒரு இது எடுத்திங்கன்னா லைக் அதுலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபுட் போட்டிங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாகவே போடுங்க. என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட், ஃபேஷன்னா ஃபேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுவுமே வந்துட்டு இம்மீடியட்டாக ஆகும் அப்படின்றத சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பிகாஸ் உடனேலாம் வந்துட்டு நீங்கள் போட்ட உடனேலாம் வராது. ஓகேங்களா? வித்தின் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்தாவது நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்கள் உங்களோட ஓன் கான்டென்ட்டே எடுத்து போடுறதா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் கெட் 3 months.
அது வந்துட்டு நம்ம எப்படி போடுறோம், எத்தனை நிமிஷம் போடுறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு நீங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் பண்ண போகிறவங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு யூடியூப்லேயுமே வந்துட்டு பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கொஷின்ஸ் இன்னும் கிளாரிட்டியாக வேணும்னா வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஓவர்வியூ மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக வேணும்னா அதையுமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க, கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாட்டா பை பை ஃப்ரம் ரூபியா. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.